Hey friends, so நான் இப்போ வந்து லஞ்ச் பண்ண போறேன். இன்ஸ்டன்ட் பாட்ல சாம்பார் சாதம் வந்து வைக்க போறேன். அதனால உங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழைக்காய் வந்து நான் பொரியல் பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி, கேரட்டு, இந்த பஜ்ஜி மிளகா இருக்குது, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு சாட்டே மோட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு தான் ப்ரெஷர் குக்குக்கு பண்ண போகிறோம். அதனால் அது ஹீட் ஆகிட்டுருக்கு. நான் அதுக்கடையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட போகிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் தக்காளியும், நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருக்குன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் போட்டுடலாம். கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பஜ்ஜி மிளகா எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு சாம்பார் சாதத்தில் நிறைய காய் போட பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் இதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முருங்கைக்காய் இருக்குது, அதையும் கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த முருங்கைக்காய் வந்து வாடி போச்சு, அதனால் நான் போடலை. இப்போ வந்து காய் போட்டுட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ காய் போட்டுட்டு 5 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். நீங்கள் வந்து சாம்பார் பொடி சப்போஸ் இல்லை அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்னதான் நான் வந்து சாம்பார் பொடி போட்டாலும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போடுவேன் சாம்பாருக்கு மட்டும். ஏன்னா வந்து அந்த கொத்தமல்லி வாசனை தான் சாம்பாரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க. அந்த ரா ஸ்மெல் வந்து போகும். அதுக்கு வேண்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் என்னோடய ஹோம்மேட் புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் 2 கப் ரைஸு, 1 கப் பருப்பு, துவரம் பருப்பு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசி போடுறீங்க அப்படின்னா 1/2 கப் துவரம் பருப்பு, அதுதான் அளவு. அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் இப்போ 1 கப் அரிசி 1/2 கப் துவரம் பருப்பு போடுறீங்கன்னா டோட்டலாக 1.5 கப்பு. 1.5 கப்புக்கு நீங்கள் 4 பங்கு தண்ணி விடணும். 4 பங்கு தண்ணினா உங்களுக்கு வந்து நியர்லி 6 கப்ஸ் வருமா? இல்லை, 6 கப்ஸ்னால் 3 கப்பு வரும். ஆமாம், 6 கப்ஸ் வந்து உங்களுக்கு தண்ணி விடணும் நீங்கள். ஓகே, ஸோ அதுதான் அளவு. அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து சாம்பார் சாதம் வந்து கொஞ்சம் குலைவாக இருக்கணும். அதனால் அதுக்கு தக்கன நீங்கள் விடணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே வச்சுருக்கிற வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸும் பருப்பும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை வந்து டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணுன்னா போட்டுக்கலாம், சில்லி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம், எது வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். தேவைப்படுற அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் சாதத்தில் வந்து வெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி.
அதனால் 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை கடைசி போடுறதுக்கும் கொஞ்சம் வச்சுருக்கேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் போட்டுருங்க. ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல சாம்பார் சாதத்துக்கு இந்த கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து குழம்பு எல்லாமே கூட்டியாச்சு. இனி இது குக் ஆனதுக்கப்புறம் கடைசி தாளித்து கொட்டிடலாம். நம்ம மூடியை போட்டுடலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சாட்டே மோட்லேருந்து கேன்சல் கொடுத்துட்டு இதை வந்து ப்ரெஷர் குக்கில் வந்து 5 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கில் 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சு குக் பண்ணிட்டா போதும், ரெடி ஆகிடும். ஸோ சாம்பார் சாதம் கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்ல என்ன சொல்ல இந்த பக்குவமாட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார் சாதம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ ஃபைனலாட்டு நான் தாளித்து விடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், தாளிக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நெய், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தாராளமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு வாசனை. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட செம்மையான சாம்பார் சாதம் ரெடி. இன்ஸ்டன்ட் பாட் சாம்பார் சாதம் ரெடி.